ஓம் கம் கணபதையே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. கற்பனை கெட்டாத அற்புதம் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வம் 51 சக்தி பீடங்களில் தமிழகத்தில் அமைந்துள்ள சக்தி பீடம் காஞ்சி காமாட்சி அம்மன். அம்பிகை காஞ்சிக்கு ஏன் வந்தாள், அவளது ரூபம் என்ன என்பதை பார்ப்போம். முன்னொரு காலத்தில் பந்தகாசூரன் என்ற அசுரன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்தான். தவத்திற்கு பலனளிப்பது பிரம்மாவின் கடமையே. வேண்டும் வரத்தை யாசிக்கச் சொன்னார். அசுரர்களுக்கு புத்தி கூர்மை அதிகம். எந்த அசுரனும் கேட்க முடியாத வரத்தை கேட்க விரும்பினான். அப்படி என்ன வரம் கேட்டான் தெரியுமா? தன்னுடைய பலம் எதிரியின் பலத்தை விட அதிகரிக்க வேண்டும் என்றும், பிரளய காலம் வரும் வரை தனக்கு அழிவு வரக்கூடாது என்றும் கேட்டான். பிரம்மாவும் வரத்தை கொடுத்தார். அசுரனுக்கு வாழ்வு வந்தால் கேட்கவா வேண்டும்? அனைவரையும் துன்புறுத்தத் தொடங்கினான். இந்திராதி தேவர்கள் பயந்து நடுங்கினர். அசுரனுக்கு பயந்த தேவர்கள் ஒரு குகைக்குள் பதுங்கினர். உட்புறமாக நடக்கத் தொடங்கினர். குகையின் பாதை நீண்டு கொண்டே போனது. நீண்ட தூரம் சென்ற பின் குகையில் ஓர் அதிசயத்தை கண்டனர். சிவபெருமான் நீண்ட தவத்திற்கு பிறகு மந்தகாச புன்னகையோடு வெற்றி கழிப்போடு அங்கே அமர்ந்திருந்தார். தேவர்களின் பதட்டத்திற்கான காரணத்தை கேட்டார் சிவபெருமான். தேவர்கள் நடந்ததை கூறினர். நீங்கள் இங்கே இருக்கும் இடமானது பூலோகத்தின் நாபிஸ்தலம். இந்த இடத்தில் தேவியை ஆராதித்தால் தேவி அனுகிரகம் பண்ணுவாள் என்றும் குறைகளை தீர்ப்பாள் என்றும் கூறினார். புத்துயிர் வந்தது தேவர்களுக்கு. கிளி வடிவமெடுத்து இத்தலத்தில் அம்பிகையை குறித்து தவம் இருந்தார்கள். தேவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் அம்பிகை 9 வயது அழகிய பெண் வடிவத்தில் தோன்றினாள். அவள்தான் பாலா. தேவர்களின் குறைகளை கேட்டாள். கேட்ட மாத்திரத்தில் வெகுண்டாள். கண்களை ஒரு நொடி மூடினாள். பிரளயம் வந்தது. அடுத்த நொடி கண் திறந்தாள். உலகத்தை உயிர்ப்பித்தாள். ஒரு கண்ணிலிருந்து பிரம்மாவையும், மறு கண்ணிலிருந்து விஷ்ணுவையும், 3ஆம் கண்ணான நெற்றிக் கண்ணிலிருந்து சிவபெருமானையும் தோற்றுவித்தாள். தோன்றிய மாத்திரத்தில் சிருஷ்டி, ஸ்திதி, லயம் என்று முத்தொழிலும் உருவாயின. பந்தகாசூரன் மற்றும் அனைத்து தேவர்களும் மறுபடியும் தோன்றினர். இப்போது பந்தகாசூரனுடன் அஷ்டபுஜங்களுடன் உக்ரமாக போர் புரிந்தாள் அம்பிகை காளி ரூபத்தில். அவனது தலையை வெட்டி கொண்டு வந்தாள். வரும்போது பாலையாகவே வந்தாள். தேவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. வந்தவள் யார், என்ன செய்தாள் என்று தெரியவில்லை. தேவர்களிடம் ஒன்றுமே கூறாமல் இந்த தலையை புதைத்து அதற்கு மேல் விஜயஸ்தம்பத்தை நிறுவச் சொன்னாள். அரக்கனின் தலையை புதைக்க குழி ஏற்படுத்திய தேவர்களுக்கு மற்றும் ஓர் அதிர்ச்சி. அந்த இடத்தில் மல்லகாசூரன் என்ற அசுரன் தோன்றினான். உடனே விஷ்ணுவை தொழுதார்கள் தேவர்கள். விஷ்ணு அவனை தனது சுதர்சனத்தால் சம்ஹாரம் செய்தார். அவனது இரத்தத்திலிருந்து நிறைய மல்லகர்கள் தோன்றினார்கள். அவர்களை சிவபெருமான் தனது ஜடாமுடியில் தோன்றிய பூதகணங்களை மூலம் சம்ஹாரம் செய்தார். விஜயஸ்தம்பம் நட்டவுடன் அம்பிகையிடம் தாங்கள் யார் என்று கேட்டனர் தேவர்களும் மும்மூர்த்திகளும். 24 தூண்கள் கொண்ட காயத்ரி மண்டபத்தை கட்டுமாறும், அதன் நடுவில் பிரணவபீடம் அமைத்து கதவுகள் பொருத்தி தாளிடுமாறும் கூறினாள். பௌர்ணமி இரவு முழுவதும் தன்னை தியானித்து மறுநாள் கதவை திறந்து பார்த்தால் தான் யார் என்று காட்டுவதாக கூறினாள் அந்த பாலாம்பிகை. மறுநாள் காலை ஸ்ரீமுக வருஷம் பங்குனி மாசம் கிருஷ்ணபக்ஷ பிரதமை பூர நட்சத்திரம் கொண்ட நன்னாளில் தேவியை தியானித்து கதவை திறந்தனர். அற்புதமான காட்சி காண கண்கோடி வேண்டும். அந்த காமகோடி புரவாசினி ஒளிமயமான ரூபம், வைர வைடூரியங்கள் பதித்த கிரீடம், கஸ்தூரி திலகம், செண்பகம் போன்ற கண்கள், ரத்னங்களும் வைரங்களும் பதித்த ஆபரணங்கள், 4 கைகளில் பாசம், அங்குசம், கரும்புவில் புஷ்பபானமும் கொண்டு பத்மாசன கோலத்தில் காயத்ரி மண்டப நடுவில் சர்வாலங்கார பூஷணியாக பிரணவபீடத்தின் மீது காமாட்சியாய் தரிசனம் தந்தாள். காமாட்சி என்றால் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவள் என்று அர்த்தம். அளவிட முடியாத ஞானத்தையும் செல்வத்தையும் அளிப்பவள் காமாட்சி. இவளை லலிதா சகஸ்ரநாமத்தில் உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளிகி
என்று குறிப்பிடுகிறோம். அப்படிப்பட்ட காமாட்சியை நாமும் வணங்கி நல்லருள் பெறுவோமாக. காமாட்சிக்கும் பாலாவிற்கும் லலிதா சகஸ்ரநாமத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை மற்றொரு பகுதியில் காணலாம். நன்றி. ஸ்ரீ